சந்திரபாபுவையும் நிதிஷையும் பக்கத்திலேயே அமர வைத்து அழகு பார்த்த மோடி. அவர்கள் வரும்போதும் எழும்போதும் எழுந்து நின்று கைப்பிடித்து முன் வழிவிட்டு அக்கறையும் அன்பையும் வெளிப்படுத்தும் மோடி குறித்த காட்சி. என்டிஏ கூட்டத்தில் எந்த எம்பிக்கும் இல்லாத சிறப்பு மரியாதை. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 293 இடங்களில் வெற்றியை பதிவு செய்து ஆட்சி அமைக்க தேவையான 272 சீட்டிற்கு அதிகமான கூட்டணி உறுப்பினர்களை இந்த அணி பெற்றிருப்பதால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கூட்டணி ஆட்சி நடைபெறுவது உறுதியாகியிருக்கிறது. பிரதமர் மோடி 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறார். இதற்காக பாஜக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மோடியை ஆட்சி அமைக்க தங்கள் ஆதரவை அளித்தார்கள். அத்துடன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக பிரதமர் மோடியையும் தேர்வு செய்தார்கள். அந்த கூட்டணியில் முக்கிய கட்சிகளாக கருதப்படும் தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய 2 கட்சிகளும் முறையே 16 மற்றும் 12 எம்பிக்களை வைத்துள்ளதால் அவர்களது ஆதரவு பாஜகவுக்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த பரபரப்பான சூழலில் பாஜக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் கூட்டம் டெல்லியில் நடந்தது. அப்போது பிரதமர் மோடியின் அருகாமையிலேயே நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுவுக்கும் இருக்கை ஒதுக்கப்பட்டது. அந்த இருக்கைக்கு அவர்கள் வருகை தரும்போதும் உரையாற்றுவதற்காக அவர்கள் எழுந்து செல்லும் போதும் மோடியை சுற்றி செல்ல வேண்டிய நிலை இருந்தாலும் அவர்களை அதற்கு அனுமதிக்காமல் மோடி எழுந்து நின்று தனது முன்பே செல்லுங்கள் என அன்பை வெளிப்படுத்தி அவர்களுக்கு மரியாதை செய்து உபசரித்தார். இந்த கூட்டத்தை தொடர்ந்து சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் உள்ளிட்ட கூட்டணியின் மூத்த தலைவர்களுடன் பிரதமர் மோடி ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்திக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.